சல்லங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய். எல்லாருக்கும் நமஸ்காரம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பெருமாள் சொல்றார். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ அப்பெல்லாம் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஒரு கிருஷ்ண ஜெயந்திலையும் பெருமாள் பிறக்கும் போது அதர்மத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தர்மத்தை நிலைக்க செய்கிறார். அதனாலதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப ஒரு உயர்ந்த பண்டிகையாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம குழந்தை கிருஷ்ணரா அழகா அவர் அந்த ஆயர்பாடியில விளையாடினது, கோகுலத்துல விளையாடினது, மதுரால இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படியே அந்த குழந்தை கிருஷ்ணர் நம்ம போய் பார்க்க மாட்டோமா, அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ மாட்டோமா அப்படின்னு எல்லாம் தோணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு அந்த யுகத்துல நம்ம வாழறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கலியுகத்துல அந்த பெருமாளோட பேரை சொல்லி 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 அதர்மம் நிறைய இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல கிருஷ்ணரோட பெருமாளை பேரை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா பெருமாள் சொன்னபடிக்கு தர்மத்தை நிலைநாட்டணும். ஏன்னா பெருமாள் நம்மளுக்கு அதை தான் சொல்லிட்டு போயிருக்கார். கலியுகத்துல நாமஸ்மரணை, பெருமாள் பேரை சொல்றது தான் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் ஒரு யுகத்திலையும் அவதரிப்பேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி பெருமாள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு யுகத்திலையும் அவதரிக்கல, ஒரு வருஷமும் நம்ம பாத்துல அவதரிக்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துல பெருமாள் பிறக்கிறத நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாட போறோம். ஏன்னா இது குட்டி கிருஷ்ணனோட பிறந்த நாள் இல்லையா, அதனால அதை நம்ம எவ்வளோ அழகா எவ்வளோ விமர்சையா கொண்டாடுறோம் ஒரு ஆத்துலையும். அதே மாதிரி நம்ம ஹயவதனாத ஸ்லோகா ஸ்கூல்லையும் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்ற தலைப்பை எடுத்துட்டு நிறைய நம்ம பெருமாளோட லீலைகள், பெருமாளோட அவதார சிறப்புகள் நிறைய அதே மாதிரி பார்க்க போறோம். நிறைய சொற்பொழிவாளர்கள் சொல்ல போறா, எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இன்னும் சிறப்பாக இவ்வளோ வருஷம் வரைக்கும் இல்லாட்டியும் இந்த வருஷம் பெருமாளை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையாக ஒரு இல்லத்திலையும் கிருஷ்ணர் பிறக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோட முதல் வீடியோ, முதல் பதிவு என்னது அப்படின்னாக்க கண்ணன் அவதாரிக்கை யாதவாபியுதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகன் எழுதின ரொம்ப அருமையான கிரந்தம். அதிலிருந்து கண்ணன் அவதாரிகை அதை பத்தி நம்மளுக்கு சொல்ல வந்திருக்கா ஸ்ரீமதி வசந்தா தேவராஜன் மேம். அவ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான மாமி தான். ஸோ அவ எப்படி சொல்லுவாங்கிறது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அந்த நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. என்னோட சேர்ந்து பெருமாளோட பிறப்பு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் கவிதார்க்கிக சிம்மம் என்று போற்றப்பட்ட ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகினால் இயற்றப்பட்ட மகாகாவியம் யாதவாபியுதயம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீ ஜெயந்தியை முன்னிட்டு அடியேன் கண்ணன் அவதாரிகை சர்க்கத்தினை சுவாமி தேசிகன் உரைத்த ஸ்லோகத்தினின்று சிலவற்றை சிறுமதிக்கு எட்டிய அளவில் முன்னோர் உரைத்த உரை துணையுடன் ஆச்சாரிய கிருப்பையுடன் கூற முற்பட்டுள்ளேன். பிழையாவும் அடியேன் சிறுமதியால், நிறையாவும் ஆச்சாரிய கடாட்சத்தால். ஸ்ரீமதி ஜனனி அவர்கள் அயவதன ஸ்லோக பாடத்திற்கு அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து இதனை உரை சொல்ல அனுமதித்திற்கு எனது நன்றிகள். அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் கவிதார்க்கிக சிம்மம் என்று போற்றப்பட்ட ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகினால் இயற்றப்பட்ட மகாகாவியம் யாதவாபியுதயம். ஸ்ரீ ஜெயந்தியை முன்னிட்டு அடியேன் கண்ணன் அவதாரிகை சர்க்கத்தினை சுவாமி தேசிகன் உரைத்த ஸ்லோகத்தினின்று சிலவற்றை சிறுமதிக்கு எட்டிய அளவில் முன்னோர் உரைத்த உரை துணையுடன் ஆச்சாரிய கிருபையுடன் உபன்யாசம் செய்ய முற்பட்டுள்ளேன். பிழையாவும் அடியேன் சிறுமதியினால், நிறை ஆச்சாரிய அருளினால். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியவுமே சந்நிதத்தாம் சதாகிருதி. அசுரகுல துன்பங்களால் பூமி பாரம் கூட பூமாதேவி தேவர்களுடன்
பூமி பாரம் குறைய எம்பெருமானை வேண்டும் ஸ்துதியுடன் ஆரம்பிக்கின்ற ஸ்லோகங்களை பார்ப்போம். வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீ ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பிருந்தாவனத்தில் சஞ்சரிப்பவனும் கோபியர்களுக்கு பிரியமானவனும் ஸ்ரீ ஜெயந்தி நாளில் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் பிறந்தவனும் வைஜெயந்தி என்னும் மாலையை அணிந்தவனுமான ஸ்ரீ கண்ணனை வணங்குகின்றேன். வேதங்களும் துதிப்பாட இயலாது ஓய்ந்துவிடும் பெருமையுட குணங்களை சாதாரண மனிதர்கள் சொல்லவும் இயலுமோ என முதல் ஸ்லோகத்திலேயே எம்பெருமான் எண்ணிலடங்கா குணங்கள் கொண்டவன் என போற்றுகிறார். பாகவத கடலில் அமுதமென தோன்றும் வசுதேவ குமாரனின் உதயத்தை யதுகுல வம்ச குலவிளக்கை தான் கவியாக இயற்றியதை கூறுகிறார். யதுவின் வம்சத்தில் பிறந்தவர் வசுதேவர். அவர் ஒளிகளுக்குள் சூரியன் போலவும் நல்லோர்க்கு சிறந்த புகலிடமாகவும் இருந்ததால் துஷ்டர்களை அழிக்க பகவான் இவருடைய மகனாக அவதரிக்க திருவுள்ளம் கொண்டார். வசுதேவர் பத்தினிகள் இருவர், ரோகிணி, தேவகி. இவ்விருவரும் கங்கை யமுனை கலந்தது போல் வசுதேவரிடம் மிக அன்பாக இருந்தனர். கம்சனின் சகோதரி தேவகியின் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற அசரீரி வாக்கை கேட்ட கம்சன் வசுதேவ தேவகியை சிறையில் அடைத்தான். பூதேவியும் தேவர்களிடம் சென்று பூபாரத்தை நிவர்த்திக்க உபாயம் கேட்க அவர்களும் பிரம்மாவை முன்னிட்டு நாராயணனை சரணடைந்தனர். அனன்யா தீன மகிமா சுவாதீன பர வைபவக தயாதீன விகாரஸ்துவம் பிரணதான் பரிபாகினக. சுவாதீனமான தயையால் மட்டுமே கட்டுப்படுபவன். அனாவிலதயாம் அந்த சிந்தாமணி இவ ஸ்புரன். பரிசுத்த மனமுடையோருக்கு சிந்தாமணியாக விளங்குபவன். அனன்ய ரக்ஷா விரதினம் சாதக பிரதச்சாரினக. தன்னை அடைந்தவர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டவன். துவதேக சரணானாம் துவம் சரணாகத ஜீவனக. விபதம் ந க்ஷிப க்ஷிப்ரம் தம் இஸ்ராமிவ பாஸ்கரக. சூரியன் வந்தவுடன் இருள் மறைவது போல் உம்மையே ஆசரிக்கும் எங்களுடைய ஆபத்தை தொலைக்க வேண்டும் என பலவாறாக துதித்து பகவான் அவதரிக்க வேண்டும் என்று வேண்டினர். அப்பொழுது அவர்களிடையே பகவான் தோன்றினார். அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்தாம் போதிம் அமன்யந்த திவௌகசக. தேவர்கள் இவ்வாறாக பெருமாளை சேவித்தனர். க்ஷயமே இல்லாத சந்திரன், கரையே இல்லாத அமுதக்கடல், அஸ்தமனமே இல்லாத சூரியன் என சுவாமி தேசிகனின் வர்ணனை அற்புதம். கம்சப்பிரபதி சேயம் சல்யே இவ சமுத்திரதைகி. கம்சன் போன்ற அசுரர்கள் பூமிக்கு பாரம், அவர்களை அழிக்க அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். பிரபோத சுபகைகி ஸ்மேரைகி பிரசன்னைகி சீதலட்சண கடாட்சைகி. நீ கடாட்சிக்க வேண்டும், கருணை என்னும் கடலில் கிளர்ந்த அலைகளால் எங்களை அருள வேண்டும். எம்பெருமான் தேவர்கள் பூமி தாயின் வேண்டுதல்களை செவிசாய்த்து அபயம் அளிக்கும் வண்ணமாக அஞ்ச வேண்டாம், நல்லோர் என்றும் பயம் கொள்ள தேவையில்லை என்று உறுதியளித்தான். தமனாத் தனுஜேந்திரானாம் திரக்ஷத திரிதசாரிபாகா பூயோபி லகுதாம் பிராப்தாம் புவம் உல்லாக்கி தாம் இவ. தனுஜர்களின் தலைவர்களை அழித்து விடுகிறேன். பூமியும் பாரம் குறைந்து லேசாக இருக்கப் போவதை காணப்போகிறீர்கள். ஆஸ்வாஸ்ய வாக் அமிர்த பிருஷ்டிபிகி ஆதிதேயான் தைதேய பார நமிதாம் பிருத்வீஞ்ச தேவீம் பிராதுர் புபுஷூர் அனகோ. வசுதேவ பத்னியாம் பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயாக. தேவர் குழாம்களை தனது அமுத வாக்குகளால் சமாதானப்படுத்தி வசுதேவரின் மனைவியான தேவகியிடம் அவதரிக்க தருணம் பார்த்திருந்தான். 8வது தனை நாம் எட்டிடவே 8வதாக அஷ்டமியில் அவதரிக்க எட்ட முடியாத கம்சனோ எட்டியே நின்றிட, பூமி பாரம் குறைய, தர்மம் ஸ்திரமாக நிலைக்க, எவனுடைய வயிற்றில் உலகமெல்லாம் அடங்கியுள்ளதோ அவனே தேவகியின் கர்ப்பத்தில் விளங்கலானான். அந்த கர்ப்பம் தேவாதி தேவர்களும் போற்றத்தக்கதாயிற்று. வரும் பாசுரங்களில் தேவகி வர்ணனை, கிருஷ்ண பிராதுர்பாவம் வர்ணனையை அனுபவிப்போம். கண்ணன் அவதாரம், தேவகி வசுதேவரின் ஏற்றம் காண்போம். அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேனக ஸ்ருங்கார வீர அத்புத சித்திர ரூபம் கர்ப்பே திரிலோகைகந்தியகம் வகந்தியா. மூவுலகும் காக்கும் ஸ்ருங்காரம், வீரம், அத்புதம்,
என்ற ரசங்கள் கலந்த சித்திரமேனி உடையவனானவன் தேவகி கர்ப்பத்தில் தரிக்கிறார். தூய்மை கலந்த நிறைவு, தர்மத்தின் பூரண பெருக்கு, தேவர்கள் வைபவம் உரைக்கும் குறியன கர்ப்ப லட்சணம். கிருஷ்ண ரசாயனத்தை பெற்ற தேக பொலிவு, கருவுக்குள் வசிப்பவன் ஜோதி வடிவுடைவன். அந்த சோபை வெளியில் தோற்றமளிப்பதை கவி வர்ணிக்கிறார். தர்மம் வளர்வது போலும் ஐஸ்வர்யம் கிடைத்தது போல் திருமேனி வளர்ச்சி கண்டாள் தேவகியும். சேஷே சயானாம் கருடேன யாந்தி பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் அயானனைஹி ஆசிரிதவந்தி கிருத்யாம் ஸ்வாம் ஆக்கிருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. ஆதிசேஷனில் சயனித்திருப்பதாகவும் கருடனுடன் செல்வதாகவும் தாமரை மலரில் அமர்ந்த கிண்ணறர்களால் துதிக்கப்படுவதாகவும் கனவு கண்டாள் என்று பெருமானை கர்ப்பத்தில் உள்ளதால் தேவகி அடைந்த பேர் உவகையை வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். கண்ணன் அவதரிக்கும் வேளையையும் வர்ணிக்கிறார். திவௌகசோ தேவக வம்சலக்ஷ்மீம் விலோக்கியதாம் லோக நிதான கர்மாம் விபூதிம் அக்ரேசர வேதவாதாக வியாசக்யுரஸ்யா விவித பிரகாராம். தேவதேவன் கர்ப்பத்தில் எழுந்தருளிவிட்டான். தேவ வம்சத்தின் லக்ஷ்மியுடன் திகழ்ந்த தேவகியின் வைபவத்தை துதிக்கத் தொடங்கினர். வசுதேவரும் தேவகி கர்ப்பத்தில் பிரபாவத்தினால் சிறிதும் களைப்புறாததைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். இரவு தொடங்குகிறது. நட்சத்திரங்கள் தோன்றத் தொடங்கின. சந்தியை என்னும் குமரி தன் ஒளியால் ஆகாசத்தை பிரகாசமாக்க ஆகாயம் விதானமாக காட்சியளித்து முத்துப்பந்தல் போல் காட்சியளிக்கிறது என்று வர்ணிக்கிறார். தேவகியைப் போல் கிழக்கு திசை ஒளிமிக்கதாக இருந்ததாம். தம பிரசங்கேன விமுச்சியமானா கௌரப்பிரபா கோத்ர அபிதாபி நந்தியா. சந்திரன் இருளிலிருந்து வெளிவந்தது. தேவகியின் துன்பத்திற்கான விடிவிளக்காய் தோன்றியது. அபத்திய லாபம் எதுவீர பத்னியாக மகோததோ மக்ன சமுத்திதேன தத்வம்சமான் ஏன சமீக்ஷ பூர்வம் பிராப்தம் பிரதீதேன புரோத சேவக. எது வம்சத்திற்கு மூல புருஷனான சந்திரன் அந்த வம்சத்திற்கு புதல்வன் அவதரிப்பது தெரிந்து சம்ஸ்காரங்கள் செய்துவிக்க முன்னமே ஸ்நானம் செய்து வரும் புரோகிதரைப் போல் தோன்றுவதாக கூறுகிறார். கண்ணன் அவதரிக்கும் நல்ல வேளை நெருங்கிவிட்டது. பிரபுத்ததாரா குமுதாப்தி சந்திரே நித்ரான நிச்சேஷ ஜனே நிசீதே சாதாதிருஷோ தேவபதேகே பிரசுப்தம் புஷ்யன் பவௌ புண்ணியதமோ முகூர்த்தக. நட்சத்திரங்கள், ஆம்பல் பூக்கள், கடல், சந்திரன், தேவகி, வசுதேவர் விழித்திருக்க கம்சனை சார்ந்தவர்கள் உறங்கிக் கிடந்தார்கள். புண்ணியதமமான முகூர்த்தம் பிரசவத்தை பலப்படுத்தி கொண்டு ஏற்படுத்தி கொண்டது. அவதார காலம் நெருங்குவதால் கடல் அலைகள் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரிக்கின்றது. தேவலோகம் கீதங்களால் சங்கீத விழா நடத்துகின்றனர். கம்சனுடைய மாளிகையிலோ இருந்த விளக்குகள் காரணமே இல்லாமல் அணைகின்றன. தபஸ்விகளின் உள்ளங்களிலோ தாபங்கள் அணைகின்றன. அஜக ஸ்வஜன்மார் ஹதயானுமே நேயாம் அஷ்டமீம் யாதவாபம் இச்சன் த்விதீயா பாவித யோக நித்ரா சாபூததானிம் பிரதமா திதீனாம். அஜன் தனது பிறப்பிற்கு ஏற்றதாக அஷ்டமி திதியை சங்கல்பித்துக் கொண்டான். யோக நித்திரை நவமியில் தோன்றினாள். அஷ்டமி பிரதமையாகி நவமி திதியை ஆகிவிட்டது என்று சுவாமி தேசிகன் மிக அற்புதமாக இதனை கூறுகிறார். 8ஆவதாக பிறக்கப் போவதால் அஷ்டமியை வரித்தார். 8 என்று எண்ணியே கம்சன் எட்டாத இடத்தை அடையப் போவதால் அஷ்டமியை தனது ஜனனத்திற்கு ஏற்றார் போலும். அதசித ருஷி லக்னே சித்த பஞ்சக்ரஹோச்சே யஜனயத் அனகானாம் வைஜயந்தயாம் ஜெயந்தியாம் நிகில புவன பத்மக்லேஷ நித்ராபனுத்யைதி நகரம் அனபாயம் தேவகி பூர்வசந்தியாக. ஸ்ரீ ஜெயந்தி என்ற நன்னாளில் சந்திர லக்னத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்க ரிஷப லக்னத்தில் பூமி பாரம் நீங்க தேவகி புத்திரன் அற்புதமாக அவதரித்தார். சந்தியை அழிவில்லா சூரியனை உண்டாக்கி விட்டதாக வர்ணிக்கிறார். பெருமாள் சம்பவாமி ஆத்மம் மாயையாகாதானே தான் அவதரிக்கும் இடத்தையும் கர்ப்பவாசத்தையும் தேர்ந்தெடுத்து தர்மத்தை ரட்சிப்பதற்காகவே
தேவகி புத்திரனாக அவதரித்தார். அவதரிதி முகுந்தே சம்பதாம் ஏககந்தே சுரவித ஹரிதந்தாம் சுவாது மாத்வீக திக்தாம் அவஜத வசுதேவ ஸ்தானம் ஆனந்த நிக்னைஹி அமர மிதுன ஹஸ்தே ஆகிலாம் புஷ்பவிருஷ்டிம். சகலவிதமான ஐஸ்வர்யங்களுக்கும் ஒரே காரணமாயிருக்கும் முகுந்தன் அவதரித்து விட்டான். அவன் அவதரித்த பொழுது எங்கும் மனம் கமிழ்ந்தது, இனிமை நிறைந்தது. தேவர் குழாமெல்லாம் மலர்மழையை வர்ஷித்தினர். கம்சனின் காராகிரகமாக இருந்தபோதும் வசுதேவஸ்தானத்தில் புஷ்பவிருஷ்டியால் ஏற்றம் பெற்றது. மலர் மழையால் எங்கும் ஆனந்த துந்துபி முழங்கியது என்று கண்ணனின் அவதார அற்புதத்தை, சுவாமி தேசிகனின் இக்காவியத்தை நாமும் அனுபவிக்க ஆச்சாரியன் அருளியுள்ளார். அத ஜகந்தி பபூவூர் அனவிலானி அதிமிரா ஹரிதக பிரசகாசிதே அவஜதேவ நிஷாதிவஸ்ரீயம் ஜனனவாதினி தேவ திவாகரே. சர்வேஸ்வரனாகிய பெருமான் உதயமாகிவிட்டான். எம்பெருமானின் அவதாரத்தால் இருள் விலகி இரவு பகல் போல் ஆகிவிட்டது. ததசு தத்ர திசாசு அசரீரிணி ஜய ஜயேதி பபூவ சரஸ்வதி அஜிதம் ஏகம் அகோஷரயத் ஸ்வயம் ஸ்வரசத்ருத்தீர் அசௌ அசுராந்தகம். 10 திக்குகளில் ஜெயகோஷம் உண்டாயிற்று. அசுரர்களை அழித்து வேறொருவர்களால் ஜெயிக்கப்பட முடியாததால் அஜிதன் என்ற திருநாமத்தை கொண்டதால் அவனை அழைத்தே ஜெயகோஷங்கள் எழுந்தன. நாமும் சுவாமி தேசிகனுடன் கண்ணனுக்கு ஜெயகோஷம் எழுப்பி அக்ஞான இருளில் இருந்து வெளிவந்து நம் கண்ணனை கொண்டாடுவோம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. அருமை அருமை மாமி. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி தேவர்களுக்கெல்லாம் வந்து அசுரர்களால் தொல்லை வந்ததை போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறா. பெருமாள் வந்து அவருக்கு வந்து சொல்கிறா, அவளை சமாதானப்படுத்துகிறார். இது மாதிரி பூபாரம் குறைக்கிறதுக்கு நீங்கள் வேண்டிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நான் திருவதாரம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேவகி கிட்ட வந்து அவதரிக்கிறதுக்கு ஒரு நல்ல சகுனம், நல்ல தருணம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பெருமாள் வந்து ஒரு அஷ்டமியில நம்ம போய் பிறக்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்றார் பெருமாளே. அப்படி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் என்னெல்லாம் ஆறுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா வர்ணனை பண்ணா. இப்ப பெருமாள் பிறக்க போறார், அவதார காலம் நெருங்க நெருங்க என்ன ஆகுறது அங்க அப்படின்னா கடல்லாம் சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிறது, கம்சன் மாளிகையில விளக்குகள்லாம் அணையிறது, தேவலோகமெல்லாம் எப்படி இருக்குன்னா சங்கீத விழாவாக மாறி போயிருக்கு. பெருமாள் வந்து அஷ்டமியிலையும் யோகமாயை வந்து நவமியிலையும் வந்து பிறக்கிறா. இப்போ என்ன ஆகிறது, பெருமாள் பிறந்துடுறார். பெருமாள் பிறந்ததுக்கப்புறம் ஆனந்த துந்துபி எல்லா இடத்துலையும் முழுங்கிறது, 10 திக்குகள்லையும் ஜெயகோஷம் முழுங்கிறது. அப்பப்பப்பா, அதி அற்புதமான வர்ணனை மாமி. இது வந்து நிஜமாவே அப்படியே நம்ம பாட்டில் இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து பிறந்துட்டார். நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே என்னைக்கோ இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி இன்னும் 10 நாள் 12 நாள் கழிச்சு வருது. ஆனால் இன்னைக்கே வந்து பெருமாள் பிறந்தாச்சு எல்லா ராத்துலேயும். அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக இருந்தது மாமி. யாதவாபியுதயத்துலேருந்து நீங்கள் எடுத்துட்ட கண்ணன் அவதாரிகை. யாதவாபியுதயம் பற்றி சொல்லணும்னா சுவாமி தேசிகனோட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பாதுகா சகஸ்ரம் வந்து ராமாயணத்தை முன்னிறுத்தி எழுதியிருக்காரோ சுவாமி தேசிகன், அதே மாதிரி யாதவாபியுதயம் முழுக்க முழுக்க கண்ணனோட பெருமைகள், கண்ணனோட லீலைகள் படிக்க படிக்க வந்து அவ்வளோ ஆனந்தம். அடுத்தது நம்ம ஸ்தோத்திர வகுப்பு பாட கிளாஸில் யாதவாபியுதயம் தான் நம்ம கற்றுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு உங்களோட உபன்யாசம் இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது மாமி. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் என்னைக்கும் இருக்கணும். திருப்பி திருப்பி நான் வேண்டிக்கிறது அதுதான், உங்களோட தேக ஆரோக்கியம் நன்னா இருந்துட்டு இதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் மாமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ ஸோ மச் மாமி.